இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு? எத்தனை பேர் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துனீங்க? இல்லைப்பா, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கவே இல்லைப்பா, நாங்கள் ஏதோ போயிட்டுருக்கோம், ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்கவே இல்லை, எங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், என்ன லைஃபோ தெரில, என்ன தான் கடவுள் நமக்கு பண்ண போகிறாருன்னு தெரில அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? திஸ் இஸ் த வீடியோ ஃபார் யூ. வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம 2 உயிரினங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த உயிரினங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு, அதோட தன்மைகள் என்னவாலாம் இருந்துட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் உங்களை அது கூட நான் கம்பேர் பண்ண போகிறேன். இல்லை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த ஒரு உயிரினமாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்ட்டு. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோ இதுதான். இது பேர் வந்து ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு அனிமல் பிளானட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் அதோட தன்மை என்னவா இருந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தலையில் வந்து ஒரு கொம்பு ஒன்று இருந்துட்டு. ஓஷன் வந்து ரொம்ப ஆழமான பகுதியில் தான் இது வாழ்ந்துட்டு இருக்கும். ஆழமான பகுதி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது தலையில் ஒரு கொம்பு ஒன்று இருக்கும். அந்த கொம்புளோட நுனியில் லைட் எரியும். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த லைட்டை அது எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிச்சத்துக்காக அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு தான் கிடையாது. அந்த ஒரு லைட்டை வந்து அதோட இறையை வந்து ஈர்க்கிறதுக்காக அது வந்து பயன்படுத்துது. அது வாய்க்கு முன்னாடி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு மற்ற இறைகள் வந்து அது தேடி வரும்போது அதை வந்து அடித்து சாப்பிட்டு அது வந்து உயிர் வாழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா போன போது ரொம்ப ஆழத்தில் இருக்க இந்த மீன் அது மண்டையில் ஒரு கொண்டை வச்சு ஒரு லைட் ஒன்று வச்சு விடுவோம் அப்படின்னு வச்சு விட்டா இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு வேட்டையாட ஒரு டெக்னிக்காக பயன்படுத்தி அவர் வந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டு உயிராட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஒரு மீனோட ஒரு குணாதிசயம், ஒரு தன்மை அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் செகண்ட் நான் சொல்ல வந்த பூச்சி என்ன, அதாவது செகண்ட் உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்மினி பூச்சி. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் சேம் தன்மை தான். இதுக்கும் வந்து லைட் எரியுது, இதுக்கும் வந்து வயிற்றுல லைட் எரியுது. ஓகேவா? ஸோ இந்த மின்மினி பூச்சி அந்த லைட்டை எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பூச்சியை ஈர்க்கிறதுக்காக, அதாவது லவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட ப்ரேவை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா லவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டுத்துமே ஒரே மாதிரியான ஒரு தன்மை தான் இருக்குது. அதுக்கும் லைட்டு தான் எரிஞ்சிட்டு இருக்கு, இதுவும் லைட்டு தான் எரிஞ்சிட்டு இருக்குனாலும் ரெண்டு பேரும் அந்த ஒரு விஷயத்தை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. அது வந்து இறையை அடித்து சாப்பிட்றதுக்கு, அதாவது அது பசி தீர்த்துக்கிறதுக்காக அது வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் ஒரு லவ் பண்ணுறதுக்காக அது வந்து பயன்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம எப்படி வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை சொல்றதுக்காக இந்த 2 ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறத நான் பண்ணேன். நம்ம கையில் நிறைய திறமைகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒரு திறமையை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், நம்ம கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம சர்வைவ் ஆகிற ஒரு டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன். ஸோ உங்கள் கையில் என்னென்னலாம் திறமை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க. அதை நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், இல்லை வந்து யாராச்சும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சும்மா உட்காந்துட்டு நமக்கு எதுவுமே வரப்போறது கிடையாது. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்பில்ட் திறமையை நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து போராடி வாழ்ந்து அதை ஒரு சர்வைவிங் டெக்னிக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்தா இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களோட ஸ்கில்லை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணாலும் சரி, நீங்கள் கரெக்டாக செஞ்சுதான் ஆகணும். ஸோ வந்து உங்கள் கையில் இருக்கிற ஒரு இன்பில்ட் ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் வந்து யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்கள் கையில் ஸ்கில் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து ஏற்படுத்திக்க தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் வந்து எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அவங்க வந்து எனக்கு கரெக்டாக பண்ணல, இவங்க வந்து எனக்கு கரெக்டாக பண்ணல அப்படின்ட்டு மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு ஜஸ்ட் ப்ளேம் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் லைஃப்பில் ஒரு நல்லது நடந்தாலும் நீங்கள் தான் காரணம். ஸோ வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்கள் கையில் ஒரு இரும்பு துண்டை கொடுக்குறேன்னு வச்சுப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இரும்பு துண்டை வச்சு? உங்களோட மென்டாலிட்டி எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இரும்பு துண்டை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்கன்னா நான் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆர்மர் பண்ணலாமா, ஒரு ஆயுதம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க. யாருமே வந்து அதை வச்சு ஒரு ஷீல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஷீல்டு நீங்கள் பண்ணுறது மூலமாக மற்றவங்க யாராச்சும் உங்களை தாக்க வந்தாங்கன்னா அது ஈஸியாக தடுத்து முடியும். ஒரு 100 பேர் உங்களை தாக்குனா கூட நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் தடுக்க முடியும். பட் ஒரு கத்திய கோடாரியை செஞ்சீங்கன்னா உங்களை எத்தனை பேர் உங்களால் அதை வச்சு வெட்ட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ உங்கள் கையில் இருக்க ஸ்கில்லை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு வந்து எந்த ஸ்கில்லை நம்ம கரெக்டாக வந்து டெவலப் பண்ணணும், எந்த ஸ்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்தெந்த ஸ்கில் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் நோக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு இடத்துல போய் டம்ப் ஆகி நம்மளோட ஸ்கில்லை வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு தவறான இடத்துல நம்ம வந்து வேலை செய்யறதை குறைச்சிக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட
ஸ்கில்லை வச்சு அதுலேருந்து உங்களோட ஒரு பேஷன் வந்து கிரியேட் பண்ணி அது மூலமாக சம்பாதிக்கிற திறமையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப உழைக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் உங்கள் மைண்டில் கிரியேட் பண்ணிருக்கோம் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.